நேர்களுக்கு இனிய வணக்கம். கடகம் ராசிக்கார நேர்களுக்கு நம்ம இன்னைக்கு இந்த வீடியோ பதிவுல எதை பத்தி பார்க்க போறோம்னா, உங்க வாழ்க்கையில உங்க வீடு தேடி வரக்கூடிய நவ பஞ்சம யோகம் பத்தி பார்க்க போறோம். அந்த நவ பஞ்சம யோகம் எப்படி ஏற்படுது, அந்த யோகத்தினால உங்க வாழ்க்கையில ஏற்படக்கூடிய பலன்கள் என்ன அப்படிங்கறத பத்தி நம்ம விரிவா பார்க்க போறோங்க. உங்க வாழ்க்கையில இந்த யோகம் தலைகீழான வாழ்க்கைய மாத்த போகுது. இருநிறைந்த உங்களோட வாழ்க்கையில சந்தோஷம் எல்லாம் இரட்டிப்பா கிடைக்க போகுதுங்க. வேத ஜோதிடப்படி கிரகங்கள் என்ன பண்ண போறாங்கன்னா, ஒரு குறிப்பிட்ட கால இடைவெளிக்கு மட்டும்தான் ஒரே ராசியில் இருப்பாங்க. குறிப்பிட்ட காலம் முடிஞ்ச உடனே ஒரு ராசியிலிருந்து இன்னொரு ராசிக்கு மாறிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதனால சுபயோகம் ராஜயோகம் எல்லாம் ஏற்படுது. இந்த யோகத்தினால நல்லதும் நடக்கும், கெட்டதும் நடக்கும். நிழல் கிரகமா இருக்கிற ராகு பகவான் என்ன பண்றாருன்னா, மீனம் ராசியிலிருந்து கும்பம் ராசிக்கு நுழையிறாருங்க. இந்த குரு பகவான் என்ன பண்றாருன்னா, மிதுனம் ராசிக்கு நுழையிறாரு. இந்த ராகு குரு நிலைய நம்ம நவ பஞ்சம யோகம்னு சொல்றோம். இந்த யோகத்தினால தலைகீழா உங்களுடைய வாழ்க்கை மாறப்போகுது. இருள் நிறைந்த உங்கள் வாழ்க்கையில ஒளி வீச போகுது. துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது, இன்பம் மட்டும்தான். கண்ணீருங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. தடைபட்ட அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி சூப்பரா நடக்க போகுது. நிம்மதியும் சந்தோஷமும் மட்டும் உங்க வாழ்க்கையில நினைச்சிருக்க போகுது. நீ உங்கள் வாழ்க்கையை நீ உங்களுக்கு பிடிச்ச மாதிரி வாழ போறீங்க. கடவுள் உங்களுக்கு நல்ல வழியை காட்டிட்டாரு. இருளிலிருந்து உங்க வாழ்க்கையில வெளிச்சத்தை ஏத்திட்டாரு. இனி உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும்தான். நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். கடகம் ராசிக்காரங்களை பொறுத்த வரைக்கும் ஆன்மீகத்தின் வழி நடக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. தன்னோட வாழ்க்கையில 1000 பிரச்சனை நடந்தாலும் தன்னை சுத்தி இருக்கிறவங்களுடைய வாழ்க்கையில பிரச்சனை அப்படின்னா ஓடோடி போய் உதவி செய்வாங்க. தாய போல தங்கமான குணம் கொண்டவங்க. நட்புக்கு முக்கியத்துவம் கொடுப்பாங்க. எல்லாருமே வாழ்க்கையில முன்னேறணும் அப்படின்னு நினைப்பாங்க. இவங்களுடைய எண்ணத்தினாலேயோ என்னமோ தெரியல, இவங்க எப்பவுமே வாழ்க்கையில உயர்ந்துகிட்டு தாங்க இருக்காங்க. இவங்க எல்லாருடைய வாழ்க்கைக்கும் எல்லாருக்கும் வழிகாட்டியா செயல்படக்கூடியவங்களா இருப்பாங்க. தைரியமும் தன்னம்பிக்கையும் கொஞ்சம் இவங்களுக்கு அதிகமாவே இருக்குங்க. அடுத்தவங்க செய்ய முடியாதுன்னு ஒதுக்கி வச்ச காரியத்தை கூட அசால்ட்டா திட்டம் தீட்டி வெற்றியில செஞ்சு முடிப்பாங்க. இவங்க செஞ்ச காரியம் எல்லாமே வெற்றியில தான் போய் முடியும். இவங்களுடைய தைரியத்தாலையும் தன்னம்பிக்கையாலையும் இந்த உலகத்துல செய்ய முடியாத காரியம் எதுவுமே இல்லை அப்படிங்கறத முழு மனசோட நம்பக்கூடியவங்க தாங்க நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க. இவருடைய கனவுகள் அப்படிங்கிறது அதிக அளவுல இருக்கும். கனவுகள் அப்படிங்கிறது நிச்சயமா மத்தவங்க எல்லாம் பார்த்து பொறாமப்படுற அளவுக்கு, கண்ணாமொழி பிதுங்குற அளவுக்கு, வாயு பொழக்கிற அளவுக்கு இவங்களுடைய கனவுகள் இருக்கும். இவங்க நல்ல யோசனைக்கும் நல்ல சிந்தனைக்கும் பேர் போனவங்க. அதிபுத்திசாலியா இருப்பாங்க நம்ம கடகம் ராசிக்காரங்க. இப்போ துலாபாரம் எப்படி இருக்கு அந்த மாதிரி தாங்க இவங்களும். குறிக்கோள் தவறாம தான் குறிக்கோளை அடையிறதுக்காக இரவு பகல் தூங்க மாட்டாங்க, நிம்மதியா சாப்பிட மாட்டாங்க. மனசுல ஒரு குழப்பம் ஓடிக்கிட்டே இருக்கும், எப்ப நம்ம இந்த இலக்கை அடைவோம் அப்படின்ட்டு. மனசாட்சிக்கு பயப்படுவாங்க. மனசாட்சிக்கு புறம்பா எந்த ஒரு காரியத்தையும் செய்ய மாட்டாங்க. நட்புக்காக உயிரை கொடுப்பாங்க. குடும்பத்துக்காக தன்னோட வாழ்க்கையவே அர்ப்பணிச்சிருவாங்க. என் குடும்பம் நல்லா இருக்கணும், என் வாழ்க்கை என்ன, என் குடும்பம் தான் எனக்கு முக்கியம் அப்படின்னு குடும்பத்துக்காக வாழ்க்கையில எந்த எல்லைக்கு வேணாலும் போவாங்கங்க. இவங்கள பொறுத்த வரைக்கும் எல்லார்கிட்டையும் ஈஸியா பேசுவாங்க, ஈஸியா பழகிடுவாங்க. அதனாலயே என்னமோ இவங்களுடைய நண்பர் வட்டம் அப்படிங்கிறது பெரிய லெவல்ல இருக்கும். இவங்களுடைய ஃப்ரெண்ட்ஷிப் அப்படிங்கிறது 1-2 பேர்லாம் இல்லைங்க, ஒரு பெரிய கூட்டமா இருக்கும், பெரிய போர்க்களமா இருக்கும். இவங்களுக்கு தெரியாதவங்க அப்படிங்கிறது இந்த உலகத்துல யாருமே இல்லைங்க. எங்க போனாலும் ஏதாவது ஒரு 2 பேர் 3 பேர் தெரிஞ்சு வச்சிருப்பாங்க. எல்லாருமே இவங்க கிட்ட ஈஸியா பேசிடுவாங்க, ஈஸியா பழகிடுவாங்க. ஏன்னா இவங்க தான் எல்லாரும் நல்லா இருக்கும்னு நினைக்கிறாங்களே. ஆனா இவங்கள சில பேருக்கு பிடிக்காதுங்க. ஏன்னா இந்த உலகத்துல நல்லவங்களை யாருக்குங்க பிடிக்கும்? அதனால பத்தி எல்லாம் இவங்க கவலைப்படவே மாட்டாங்க. நான் நேர்மையாதான் இருப்பேன், உண்மையாதான் இருப்பேன். யாருக்கு என்ன பிடிச்சா என்ன, பிடிக்கலன்னா என்ன பிடிக்கிறவங்களுக்காக நான் வாழ்ந்துட்டு போறேன் அப்படிங்கறதுக்காக நேர்மைக்காகவும் உண்மைக்காகவும் ஒவ்வொரு நாளும் கஷ்டப்பட்டுட்டு இருக்கிறவங்க தான் நம்மளுடைய கடகம் ராசிக்காரங்க. உங்களுடைய வாழ்க்கையில் நீ கஷ்டங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாது. இந்த மாதம் ஏற்படக்கூடிய இந்த நவ பஞ்சம யோகம் உங்களுடைய வாழ்க்கையவே தலைகீழா மாத்த வந்துருச்சுங்க.
சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க கடகம் ராசிக்காரங்களே. கடகம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில இனி ஒவ்வொரு நாளும் சந்தோஷம்தான். உங்களுடைய ராசியில இருக்கக்கூடிய நட்சத்திரம்னு பார்த்தா புனர்பூசம் 4ஆம் பாதம், பூசம், ஆயில்யமுங்க. கடகம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில இந்த நவபஞ்சம யோகம் மூலமா ஏற்படக்கூடிய பொது பலன்களையும் ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் ஏற்படக்கூடிய பலன்களையும் நம்ம பார்க்கலாங்க. பொது பலனை முதல்ல பாத்திரலாங்க. கடகம் ராசி அன்பு உள்ளங்களே, இந்த மாதம் நவபஞ்சம யோகத்தினால நீங்க நினைச்ச காரியங்கள் அனைத்துமே தடைகளின்றி நடக்க போகுது. உடல்ல ஆரோக்கியம் காணப்பட போகுது. எதிர்பார்த்த பணவரவு உங்க கையில வந்து சேர போகுதுங்க. வாக்குறுதிகள் அனைத்தையுமே நீங்க நிறைவேற்ற போறீங்க. கொடுத்த வாக்குகளை காப்பாத்த போறீங்க. குடும்பத்துல அமைதி நிலவ போகுது. தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்பட போகுது. வாடிக்கையாளரை கொஞ்சம் அனுசரிச்சு சொல்லணுங்க. வாய் வார்த்தையை விற்றக்கூடாது. எந்த இடத்துல என்ன பேசணும் என்ன பேசக்கூடாதுன்னு 1க்கு 2 முறை ஆலோசனை பண்ணிட்டு தான் நம்ம ஒருத்தவங்க கிட்ட ஒரு வேர்டை சொல்லணுங்க. அதை மட்டும் நீங்க கவனமா வச்சுக்கோங்க. கலைத்துறையினரை பொறுத்த வரைக்கும் தொழில் தொடர்பான வீண் அலைச்சல் இருக்கும். அலைச்சல் இருந்தாலும் உங்களுக்கான பலன் அப்படிங்கிறது நிச்சயமா கிடைச்சே தீருங்க. உங்களுடைய திறமைகளை நீங்க வெளி உலகத்துல வெளிப்படுத்த போறீங்க. பரிசுகள் பாராட்டுகள் எல்லாம் கிடைக்க போகுது. வெற்றி உண்டாக போகுது. கோபத்தை குறைச்சு பொறுப்போட பொறுமையுணர்வோட செயல்பட்டுட்டு வந்தீங்கன்னா உங்களுடைய திறமைகள் நிச்சயமா வெளி உலகத்துக்கு தெரியும். உங்களுக்கான இடத்தை இந்த உலகத்துல நீங்க பதிய வச்சிடலாம். மாணவ செல்வங்களை எடுத்துக்கிட்டா கல்வியில முன்னேற்றம் காணப்பட போறீங்க. குடும்பத்துல அமைதி நிலவ போகுது. தாய்மாமன் வழி உறவுகளின் மூலமா உங்க குடும்பத்துல அடுக்கடுக்கா சுப நிகழ்ச்சிகள் நடக்க போகுது. கல்யாண விஷயத்தை எடுத்தாவே பல பிரச்சனைங்க. எனக்கு 30 வயசு ஆயிருச்சு, எனக்கு ஒரு வாழ்க்கை துணை கிடைக்குமானே தெரியல, இப்படியே போயிட்டு இருந்தா என் வாழ்க்கை இப்படியே போயிருமோ என்னமோ தெரியலையே அப்படின்னு கவலைப்படுற ஆணா இருந்தாலும் சரி பெண்ணா இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏற்ற சரியான வாழ்க்கை துணையோட உங்களுக்கு திருமணம் அப்படிங்கறது ஆக போகுதுங்க. இல்லைங்க, திருமணம் எல்லாம் ஆயிருச்சுங்க, 4-5 வருஷம் ஆயிருச்சு, எங்களுக்குன்னு ஒரு குழந்தை பாக்கியம் இல்ல, குழந்தை பாக்கியம் கிடைக்குமா கிடைக்காதாங்க, நாங்க வேண்டாத வேண்டுதல் இல்ல, பண்ணாத பரிகாரம் இல்ல, இப்படியா எங்க வாழ்க்கை போயிருமா அப்படின்னு கஷ்டப்படுற கடகம் ராசிக்காரங்களே கவலையை விடுங்க. நிச்சயமா உங்களுக்கு குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த நவ பஞ்சம யோகத்தின் மூலமா உங்களுக்கு கிடைக்க போகுது. நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களுமே தடைகளின்றி உங்களுக்கு பிடிச்சபடி எல்லாமே நடக்க போகுது. சந்தோஷமான நிம்மதியான அழகான அற்புதமான சுவாரஸ்யமான வாழ்க்கைய நீங்க வாழ போறீங்க. உங்க வாழ்க்கையில சந்தோஷம் மட்டும் நிலைச்சிருக்க போகுது. துன்பங்கிற பேச்சுக்கு இடமே கிடையாதுங்க. பூர்வீக ரீதியாக இருந்த சொத்து பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வரவேண்டிய பூர்வீக சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுதுங்க. குடும்பத்தை எடுத்துக்கிட்டா கணவன் மனைவிக்கு இடையே இருந்த ஈகோ பிரச்சனை அடியோட காணாம போகுது. ஒற்றுமையா நிம்மதியான வாழ்க்கைய வாழ போறீங்க. சொல்ல போனா ஒரு மனுஷனோட ஆசை என்னங்க இருக்க போகுது? எனக்குன்னு ஒரு வீடு, எனக்குன்னு ஒரு வாழ்க்கை துணை, எனக்குன்னு ஒரு குழந்தை, ஒரு வேலை, நோய் நொடி இல்லாத வாழ்க்கை, நிம்மதியான தூக்கம், இதாங்க ஒரு மனுஷனோட அடிப்படை ஆசைன்னு சொல்லலாம். இந்த ஆசைகளை நிறைவேற்றுறதுக்கே கடகம் ராசிக்காரங்க நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. ஆனா இந்த நவபஞ்சம யோகம் மூலமாக உங்களுடைய ஆசைகள் அனைத்துமே சூப்பரா நிறைவேற போகுது. அடுக்கடுக்கா நிறைவேற போகுது. நீங்களே நினைச்சு பாப்பீங்க, இது என்னோட வாழ்க்கை தானா, என்ன இவ்வளவு அழகா இருக்கு அப்படின்னு நீங்களே ஆச்சரியப்படக்கூடிய அளவுக்கு உங்க வாழ்க்கையில நல்ல விஷயங்கள்லாம் நடக்க போகுது. அடுத்ததாக கடகம் ராசியில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு நட்சத்திரக்காரர்களுக்கும் இந்த நவ பஞ்சம யோகம் என்ன விதமான பலன்களை அள்ளித்தருதுன்னு பார்க்கலாங்க. முதலாவதாக எடுத்துக்கிட்டா என்ன நட்சத்திரம் இருக்கு, அவங்களுக்கு இது என்ன பலன் அப்படின்னு பார்க்கலாங்க. புனர்பூசம் 4ஆம் பாதம். உங்களுக்கு இந்த மாதம் தொழில் வியாபாரத்துல முன்னேற்றம் காணப்பட போகுது. வருமானம் உயரப்போகுது. குடும்பத்துல அமைதி நிலவ போகுது. சுப செலவுகள் அதிகரிக்க போகுது. வேலை செய்யும் இடத்துல சக ஊழியர்கள் உங்களுடைய உண்மையான அன்பை புரிஞ்சு நடந்துக்க போறாங்க. அமைதியா சந்தோஷமா உங்களுடைய வேலையை நீங்க செய்ய போறீங்க. மனசுல இருந்த குழப்பம் அப்படிங்கறது அடியோட காணாம போக போகுது. சொத்து பிரச்சனையெல்லாம் நீங்கி உங்களுக்கு வர வேண்டிய சொத்து உங்க கையில வந்து சேரப்போகுது. புதிய நபரோட வருகையால உங்க வாழ்க்கையே தலைகீழா மாறப்போகுதுங்க. அடுத்ததாக பூசம் நட்சத்திரம். உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய நவ பஞ்சம யோகத்தினால குடும்பத்துல மகிழ்ச்சி ஏற்பட போகுது. பணப்புழக்கம் அதிகரிக்க போகுது. கணவன் மனைவி இருவரும் அனுசரிச்சு சந்தோஷமா வாழ போறீங்க. பிள்ளைகள் மூலமா உங்களுக்கு பேரும் புகழும் அதிக அளவுல கிடைக்க போகுது.
ஆடை ஆபரணங்கள் வாங்க போறீங்க, வாகனங்கள் வாங்க போறீங்க, திருமணம் நடக்க போகுது, குழந்தை பாக்கியம் கிடைக்க போகுது, கடன் பிரச்சனை நீங்க போகுது, உங்க ஆசைகள் அனைத்துமே நிறைவேற போகுது, கனவுகள் அனைத்துமே நிறைவேற போகுது. அடுத்ததாக ஆயில்யம். உங்களுக்கு இந்த மாதம் ஏற்படக்கூடிய நவபஞ்சம யோகத்தினால நீண்ட நாளாக தடைபட்டு காத்திருந்த அனைத்து தடைகளும் நீங்கி நீங்க நினைச்சபடி அனைத்து காரியங்களும் நடக்க போகுது. நீங்க வீடு கட்டணும்னு நினைச்சிருப்பீங்க, சில தடைகள்னால நின்றுக்கும். ஆனால் இனி வரக்கூடிய இந்த நவபஞ்சம யோகத்தினால தடைபட்ட விஷயங்கள் எல்லாமே வெற்றியில போய் முடிய போகுது. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தாங்க நடக்கும். கடகம் ராசிக்காரங்களே, உங்க வாழ்க்கையில மென்மேலும் நன்மைகள் அதிகரிக்கணுமா? இந்த நவபஞ்சம யோகத்தின் மூலமா இந்த சின்ன பரிகாரத்தை பண்ணுங்க. முருக பெருமான வணங்கி கந்த சஷ்டி கவசத்தை தினம்தோறும் படிச்சு வாங்க. உங்க வாழ்க்கையில நடக்கக்கூடிய நன்மை அப்படிங்கறது இரட்டிப்பா நடக்குங்க. ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி, ஓ முருகா போற்றி. நல்லதே நடக்கும், நல்லது மட்டும்தான் நடக்கும். நன்றி, வணக்கம்.